அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விஜய் டிவியுடைய பிரியங்கா மற்றும் மணிமேகலைக்கு எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை குறித்து சீமான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எது உள்ள போனாலுமே விஜய் டிவி குக் வித் கோமாளில பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் என்னதான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாக இருக்கு. குறிப்பாக குக் வித் கோமாளில இருக்கக்கூடிய மணிமேகலை பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிறதுனால தான் என்னால் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பணியாற்ற முடியல அப்படின்னும், இவங்க ரொம்பவே தலைகணம் பிடித்து ஆடுறாங்க அப்படின்னும் இன்ஸ்டாகிராம்லையும் அவங்களுடைய ட்விட்டர் பதிவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டாக போட்டிருந்தாங்க. அதற்கு வந்திருந்த கமெண்ட் செக்ஷன் முழுக்க பிரியங்கா தான் அதற்கு காரணம் அப்படின்னு நேற்று தினம் முழுக்க வந்துருந்துச்சு. இன்று காலை பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போனதுமே மணிமேகலையும் பிரியங்காவும் பேசிய ஒரு ஆடியோ யூடியூப் சேனல் வெளியிட்டிருந்தாங்க. அதில் பிரியங்கா பார்த்தீங்கன்னா மணிமேகலையை ரொம்ப அசிங்கமாக திட்டுறதும், ரொம்ப கோபமாக திட்டுறதும், அதற்கு மணிமேகலை மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்த விஷயங்களும் அதிகப்படியான வியூஸை பெற்று யூடியூப்லேயே தற்போது ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோவாக மாறி இருக்கு. இது குறித்து நெறியாளர்கள் சீமானிடத்தில் கேள்வி எழுப்பிய போது நெறியாளரை கொஞ்சம் முறைச்சிட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறீங்களே, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவங்க அந்த சேனலில் இருந்தா என்ன, அந்த நிகழ்ச்சியை இழுத்து மூணுனா நமக்கு என்ன அப்படின்னும், நம்ம வாழ்வியலே ஒரு பெரிய பிரச்சனையில போட்டிருக்கும் போது சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னும், இவங்க அவங்களுடைய சேனலுக்கு டிஆர்பி ஏற்றுறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களே பண்ணுவாங்க அப்படின்னும், அப்படியே இல்லை இது டிஆர்பிக்கு இல்லை அப்படின்னாலும் அது 2 பேரோட ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, அதை எதுக்கு ஊதி இது அரசியலாக்கணும் அப்படின்றத சீமானவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப கேவலமான ஒரு நிகழ்ச்சிகள் தான் அப்படின்னும், விஜய் டிவிலேயே ரொம்ப உருப்படியானது அப்படின்னா நீயா நான் நிகழ்ச்சி மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னும், ஏன்னா அவங்க மட்டும்தான் விவாதம்னு வந்தாலே அந்த விவாதத்திற்குள்ள இருக்கக்கூடிய அரசியலும் சரி, மக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், குறிப்பாக கோபிநாத் ரொம்பவே சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு அப்படின்னும், கோபிநாத் அழைச்ச ஒரே காரணத்திற்காக தான் அந்த நீயா நான் நிகழ்ச்சிக்கே நான் சிறப்பு விருந்தினராக வந்தேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. மற்றபடி விஜய் டிவியில் வரக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சி, குக் வித் கோமாளி, பாட்டு நிகழ்ச்சி எல்லாமே தேவையற்றது தான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுமையான ஒரு கண்டனம் முன் வச்சிருக்காரு. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.